இதுல ஒரு சில அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்கா சேர்த்துக்க முடியாதுன்றுச்சான். அதுக்கு சொன்ன காரணத்தை கேட்டு நான்லாம் அதிர்ச்சி ஆயிட்டேன். என்ன காரணமா, உங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா எங்களுடைய அந்த தூய சக்தி அப்படிங்கிற பிம்பம் வந்து உடஞ்சிடும், இல்லைன்னா மட்டும் அப்படியே பொங்கி தள்ளிடும். எங்க மேல மட்டும் தான் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? அப்ப அவர்லாம் இருக்காரு, அவர்லாம் பெரிய யோக்கியரா? அவர் மேல எவ்வளவு அலிகேஷன் இருக்கு தெரியுமா? ஏங்க அவர் மேல இருக்குங்க, வெளியே தெரியுமா? வெளியே தெரியாம அவர் வச்சிருக்காரு. உங்க மேல வெளியே தெரிஞ்சிருச்ச, இடி, ஐடி, சிபிஐன்னு பல கேஸுகள் இருக்கு. உங்க எப்படிங்க சேர்க்க முடியும்? ஏங்க அப்போ வந்து கொள்ளையடிக்கலாம், தடயம் தெரியாம கொள்ளையடிக்கணும் தான் தாவேக்கோட தத்துவமா அப்படிலாம் காரசார வாதங்கள்லாம் போயிருக்கு. முடியாதுங்க, எங்களால உங்களை சேர்த்துக்க முடியாது. உங்க மேல வெளிப்படையா இருக்கு, உங்களை சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிரும். ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு வந்து ரொம்ப நல்ல பேர் இருக்கிற மாதிரியும், தூய்மையானவர்கள் மட்டுமே இவர்கள் கறந்த பால் போல, பெய்கிற தூய்மையான மழைநீர் போல, தென்னை மரத்திலிருந்து ஏறி பறித்த தேங்காய் தண்ணி போல தூய்மையாக இவர்கள் இருப்பது போலவும், அதிமுக சில பேர் உள்ள போயிட்டா இவங்களுடைய அந்த தூய்மைத்தன்மை கெட்டுறது போலவும் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வருமான வரி வழக்கு, ஏற்கனவே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் எல்லாம் உள்ளவங்க தான் தாவேக்கால பல பகுதியில் இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி செங்கச்சூளையில போய் காசு வாங்கினா 2 நாளா முட்டு கொடுத்தாங்க. செங்கச்சூளையில போய் அவர் காசு கேட்கல. அப்புறம் என்ன பண்ணாரு? செங்கச்சூளை இல்லீகலா நடைபெறுதா நடைபெறலன்னு ஆய்வு பண்ணதுக்காக போனாருனாங்க. ஏண்டா தாவேக்கால ஒன்றிய செயலருக்கு அங்க என்னடா ஆய்வு பண்ற வேலை அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே இல்லை. இன்னைக்கு காலையில வேலூர் மாவட்டம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலர் விஜயகுமார் கட்சியின் அனைத்து பொறுப்புகளும் அடிப்படை உறுப்பிலும் நீக்கப்படுறார். எதுக்கு நீக்கினீங்க? செங்கச்சூளை போய் காசு கேட்டிருக்கான். அப்போ இதை 2 நாளாக நாங்கள் சொன்னபோது அவர் காசுலாம் கேட்கலங்க, ஆய்வு தான் பண்ண போனாங்க. இப்போ ஆய்வு பண்ண போகிறவன் எல்லாரும் காசு கேட்க தான் போகிறானா, இல்லை ஆய்வு பண்ண தான் போகிறானா? அவன் முறுக்க போய் ஆய்வு பண்ண போகிறானா, இல்லை முறுக்கு பிச்செடுக்க போகிறானா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு.